அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ண போகிறோம். என்ன வண்டி, நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி வந்து அநேகமாக ரிவ்யூ இன்னும் போட்டிருக்குன்னா போடலையான்னு தெரியல. பட்டு சரி, வேலை செய்கிறது உங்களுக்கு காமிப்போமே. சிம்பிள் அண்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க், த ஓல்டு சிவிக் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இருங்க, அப்படியே வைடு ஓட்டுக்கலாம். இந்த சிவிக் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அளவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அளவில் வந்து 17 இன்ச் போடுற கேட்டிருக்கிறாரு. நம்ம வந்து இப்போது இந்த வீலையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கேமராவில் அந்தளவுக்கு தெரியணும். ஃபோனில் சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குதுங்க. இதை பழைய வீலை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம வந்து ஃபுல் பெயிண்டிங் இந்த வீலும் பண்ண போகிறோம். வண்டி அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். என்ன ஒர்க் பண்ணுறோம், எப்படி ஒரிஜினாலிட்டியாக ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேனுங்க. ரன்னிங் போர்டு வரும் கீழே, அப்படியே குத்து வாங்கியிருக்குது ரன்னிங் போர்டு. இதெல்லாம் உள்ளைங்க. ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க வண்டி. ஒரிஜினாலிட்டியாக நீட்டாக இருக்குது. இதே ஒரிஜினாலிட்டி நீட்டாக தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஃபுல் ரீஸ்டோரேஷன் இருக்குது. சரி, வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. ஃபீடிங்கெல்லாம் போயிருக்க மாட்டிருக்குது. இருங்க, அப்படி இந்த பக்கம் உங்களுக்கு உள்ளே காமிச்சிட்றேன். எப்படி இருக்குன்னு பாரு. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹேண்ட் பிரேக் பாருங்கள், எவ்வளோ பழசாயிருச்சு. அதுக்கு அது ஒரு ஐடியா பண்ணுறேன். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க. சிவிக் டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுங்க. முடிஞ்ச வரைக்கும் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெருசாக வந்து நிறைய ஒடுக்கெடுக்கலை, நிறைய பண்ணலை. அங்கங்கே சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 100க்கு 100 செக் பண்ணணும். ஒரு 80-90% செக் பண்ணியாச்சு. செக் பண்ண வரைக்கும் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இனி ப்ரைமரு, இனி அடுத்தது வந்து பேஸ் கோட்டு, ஸ்பாட்டு, அங்கங்கே ஸ்பாட் பார்த்துட்டு இருக்குது. இன்னும் பார்க்கணும், நல்லா செக் பண்ணணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை. டாப்பில் பாருங்கள், டாப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். டாப்பில் குழி இருந்தது. சரிங்க, ரைட். நான் பெயிண்டிங் போகட்டுங்க. அப்படியே ஃபுல் ப்ரைமர் அடிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க. எல்லா ஒர்க்கும் முடிந்த நிலையில் நம்ம சிவிக் வந்து ரெடியாக நிற்கிதுங்க. சில்வர் கலர் சிவிக், சென்னை டிஎம்எஃப். யூஎஸில் நம்ம வீடியோ பார்த்துட்டு அங்கேருந்து சென்னைக்காரரு நேட்டிவ் கோயம்புத்தூர்னு சொன்னாருங்க, பொள்ளாச்சின்னு சொன்னார். அமெரிக்காவிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம டிஎம்எஃப் வந்து சென்னையிலேருந்து வண்டி கொண்டு வந்தார். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. டிங்கரிங், பெயிண்டிங், சீக்கிரம் அது என்ன பண்ணேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இன்னும் ஒரு 10:45 மணிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது வரீங்களா. நாளைக்கு ஆயுத பூஜை, அதனால் வாட்டர் ஹவுஸ் ஃபுல் பிஸியெல்லாம் அடிச்சிட்ருக்குறோம். ஏகப்பட்ட வண்டி எப்படியே அடிப்புங்க. 12, 1, 2 அப்படி கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். சரி, அதுக்குள்ளே வண்டி டெலிவரி இன்றைக்கிது. அதை உங்களுக்கு காமிச்சிடலாம். ரெடிங்களா? காமிச்சிட்டுங்களா? இப்போ மூணு டீமை பார்த்தோன்னே பண்ணிடுவீங்க. பண்ணிடுங்க. ஆஹா, இப்படி ஒரு சிவிக்கா. சரி இருங்க, நான் அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. என்ன அழகு, என்ன அழகு சிவிக். வா, எப்படி இருக்குதுங்க. அதாவது அந்த சில்வர் கலர் வண்டிக்கு சில்வர் கலர் அலாய்ஸ்ன்னு அடேங்கப்பா, வேற மாதிரி இருக்குது. போ, நல்லா இருக்குங்களா? ஒயிட் லென்ஸ் தான் போட முடியல. இருங்க, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து குழி வேறு அங்கே இருக்குதுங்க. உளுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இங்கே வேறு குழி, எத்தச்சோடு குழியும் 4 அடி குழி இருக்குது. கால் முறிஞ்சு போயிருக்கு நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு. எப்படி இருக்குதுங்க? ஓகே. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு,
ஃப்ரண்டில் அவ்வளோதானுங்க. அதுக்கப்புறம் அலைவில் டயரு வெளியே பண்ணணும், அவ்வளோதானுங்க. ஹெட்லைட் பல்ப் எல்இடி பண்ணிச்சுங்க. அப்படியே நீ மற்ற எல்லாம் உள்ளதானுங்க. இது வந்து சில்வர் பண்ணுச்சு. நீங்கள் பார்க்கும்போது கிரேவாக பார்த்துருப்பீங்க. இது சில்வருங்க. ஹேண்ட் பிரேக் சில்வரு. அதுக்கப்புறம் இந்த கியர் நாப் சில்வருங்க. அதுக்கப்புறம் அந்த சில்வரு. எல்லா டோருக்குமே சில்வர் பண்ணியிருக்குதுங்க. அப்புறம் சீட் கவருங்க, ஃபுல் மேட், நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிம்ங்க, வின்ஷீல்டு ஃபிலிமு, வின்ஷீல்டு சேஞ்சுங்க. ஐயோ, ஆண்ட்ராய்டு செட்டு மறந்துட்டு. சிவிக்கோட ஆண்ட்ராய்டு செட் 10 இன்ச்சு ஆண்ட்ராய்டு செட்டுங்க. ஸ்டேரிங் குரூப் கவரு, டேஷ் எல்இடிங்க, அவ்வளோதானுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சஸ்பென்சர் ஒர்க் பண்ணியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்சர் ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்துருக்குது. கரெக்ட், அவ்வளோதானுங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் 2 மாற்றிருக்குதுங்க, மறந்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இருங்க, அப்படியே நான் முன்னாடி வந்துடுறேங்க. எப்படி இருக்குதுங்க? ஓகே. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, செய்கிற வேலையை நம்ம திருப்தியாக செய்கிறோம், அவ்வளோதானுங்க, முடிஞ்ச வரைக்குமே. அதனால் இந்த வீடியோவின் நோக்கமே நம்மளுக்கு என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அதை நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு, அவ்வளோதானுங்க. ஆனால் உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிடுவோங்க. அப்புறம் ஒரு சில வண்டிகள் முடியல அப்படிங்கும்போது அப்புறம் முடியல தானுங்க. இதுக்கே இப்போ பார்த்திங்கன்னா டாப் பீடிங் கிடைக்கவே இல்லைங்க. இந்த டாப் பீடிங் வந்து அவ்வளோ இதாக போச்சு. டாப் பீடிங் கிடைக்கலைங்க. ஏசி வெண்ட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த கவுல் டாப் கிடைக்கல. கவுல் டாப் நம்ம டிஎம்எஸ்க்கு யாராவது பார்த்தாங்கன்னா, கவுல் டாப் நம்ம டிஎம்எஸ்க்கு யாராவது பார்த்தாங்கன்னா புதுசுக்கு இது கிடச்சிதுன்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். யாராவது நம்ம டிஎம்எஃப் சார்பாக நம்ம வாங்குறோன்னா வாங்கி கொடுத்துர்லாங்க உங்களுக்கு. இது மட்டும் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். பழைய மார்க்கெட்டு கூட ட்ரை பண்ணேன். பழைய மார்க்கெட்டே ஜாமானம் கிடைக்கல. சில வண்டிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய ஜாமானம் கிடைக்கல, மார்க்கெட்லேயே கிடைக்கும்போது அப்புறம் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் புதுசு ட்ரை பண்ணுறோம். கிடைக்கல அப்படிங்கும்போது அது கிடைக்கல தான். அப்புறம் நிறையா வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. ஓரளவுக்கு சென்டிமெண்ட்டான வண்டியை இருந்தால் நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம். அப்படி இல்லை, அப்படி சென்டிமெண்டல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லட்சக்கணக்காக நீங்கள் வந்து வேலை செய்யணுங்கிறது இல்லைங்க. ஆயிரக்கணக்கான 50,000 ஆகட்டும், 1 லட்சம் ஆகட்டும், 1.5 லட்சம் ஆகட்டுங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணி கூட நீங்கள் செலவு பண்ணலாம். காலம்புறம் கூட ட்ராவல் பண்ணுற வண்டி ரைட், ஒரு நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்டான வண்டி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணலாம். ஆக்சுவலாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வண்டி இருந்தாலும், இவர்கிட்ட பிஎம்டபிள்யூ இருந்தாலும், எத்தனை வண்டி இருந்தாலும் இந்த வண்டி சென்டிமெண்ட் அவங்க அப்பா அதுக்காக வந்து அவர் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சென்டிமெண்டான வண்டியாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக ஏன்னா நிறைய டிஎம்எஃப் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நிறைய வண்டிகளும் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் ஈரோடுக்கு பக்கத்தில் இங்கே நாமக்கலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஷிஃப்ட்டு கொண்டு வந்திருந்தார். கிட்டத்தட்ட இன்ஜின் ஒர்க்கு, டர்போ ஒர்க்கு, இன்ஜெக்டர் ஒர்க்கு அதெல்லாம் இருந்தது. நான் அப்போயே சொன்னேன், இது நீங்கள் செலவுனா கை வச்சிங்கன்னா ₹1 தாண்டி மாட்டிருக்குது. அதனால் யோசனை பண்ணுங்கண்ணே. எல்லா வேலையும் டோட்டல் வேலை வண்டியில், சீட்டு மேட்டு செட்டுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைங்க அதில். அப்புறம் சொல்லும்போதே நான் சொன்னேன், அப்புறம் ஏதாவது சென்டிமெண்ட்டுக்கலான்னு கேட்ட வண்டி, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னாரு. நேராக போயிங்க ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு பேசிக் மாடல் பலூன் எடுத்துக்கினார். அந்த அன்றைக்கி நேராக கொண்டு போய் ஷோரூமில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு அப்போவே புது பலூன் ஒன்று எடுத்துகிட்டு. அதனால் வந்து நிறைய பேர் இந்த மாதிரிங்க, ஒருத்தர் 2 பேர்னு இல்லைங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்குறேன். நல்ல நீங்கள் வச்சு ஓட்டுற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். உங்கள் கூட இருக்கிற வண்டி சென்டிமெண்ட்டாக இருக்கிற வண்டியாக இருந்ததுன்னா. அதனால் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்க. புது வண்டி பிரச்சனை இல்லைங்க. எனக்கு புது வண்டி மேக்ஸிமம் எவ்வளோங்க வேலை வரப்போகுது, ஒரு 5 வேலை 6 வேலை 7 வேலை மேக்ஸிமம் 10 வேலைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அது பாட்டுக்கு நீங்கள் ஓட்டிகிட்ருக்கலாம். ஆனால் பழைய வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கை வைக்க வேலைகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ புது வீடு கட்டுறா நம்மளோட டேஸ்ட்டுக்கு எல்லாமே கட்டிக்கலாம், அதை புது வண்டி மாதிரி. ஆனால் நம்ம பழைய வீடு அடித்து கட்டணும்னு வச்சுங்க, எத்தனை செலவு வரும் தெரியுங்களா? கை வைக்க செலவு எடுத்துகிட்டே போகுது. அந்த மாதிரி தானே பழைய வண்டி. அதனால் ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணி பண்ணுங்க. டிஎம்எஃப் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு ஒரு லைக்குன்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க. உங்களுக்கு நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பதிவு, இந்த வீடியோ. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஒர்க்கை காமிச்சிருக்கேன், அவ்வளோதானுங்க. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க டிஎம்எஃப், தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.